அமைச்சர்கள் வேலுமணி மேலேயும் வைத்தியலிங்கம் மேலேயும் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இது அதிமுக ஒன்றிணைவதை தடுப்பதற்காக தான் அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதா ஓபிஎஸ் ஒரு அறிக்கையை இப்ப காலையில கொடுத்திருக்காரு. ஓபிஎஸ்க்கு இதுக்கு என்ன தொடர்பு இருக்கு? அதிமுக ஒன்றிணைக்கக்கூடிய வேலைகள் நடைபெறுவது ஒன்னா இருந்தா இருக்குன்னா கெட்டு போனா ஒன்னா இருந்த அதிமுகவை ஜெயிச்சுதான். அதனால ஒன்றாவதோ பிரிந்திருப்பதோ பற்றி கடுகளவும் கவலைப்படுகிற கட்சி திமுக கிடையாது. அதனால் அதை பற்றி பித்தலாட்டுத்தனமாக பேசுகிறார்கள். அடுத்து ஓபிஎஸ் மேலே வரப்போது இந்த பயத்தில் முந்திக்கிறார்களா என்னன்னு தெரியல. யார் யார் ஊழல் செய்தார்களோ அவர் மீது வழக்கு வரும். வழக்கு வந்தால் சந்திக்கிறாங்க. ஊழல் செய்யலைன்னா கோர்ட்டுக்கு போய் திரும்பிச்சுட்டு வர வேண்டியதானே. எதுக்கு புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக அவர்கள் பலவீனமாயிட்டாங்க. எதையாவது ஒன்று சொல்லணுன்றதுக்காக சொல்கிறாங்க. அதற்கு இதுக்கு சொல்லலாம். கூட்டணிக்கையில பல அதாவது பிளவு ஏற்பட போது பல சர்ச்சைகள்ல பல கருத்துக்கள்ல முன்வைக்கப்படும் போது 28ஆம் தேதி பவன்கலா கூட்டம் கூட்டணி கட்சி தலைவர்கள் அழைத்து திமுக தலைவர் அறிவிச்சிருக்காரு. இந்த கூட்டம் எப்படி நடக்கும்? எப்பொழுதும் போல் வெற்றிமையாக நடக்கும். 2019 தொடர்ந்து வெற்றி பெற்று வருகிறோம். 26 தொடர்ந்து அந்த கூட்டம் அப்படி